وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين இனி மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாரான மார்க்க சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அழகிய மார்க்கமான தீன் இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றி விடாதீர்கள், அவன் உங்கள் பகிரங்கமான கெட்ட விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மார்க்கம். ஆனால் அதை அம்மானிதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது இதயங்களில் ஈமானை தந்து, அவனே ஈமானை அருட்கொடையாக நமக்கு தந்து, இந்த இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிங்கள் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை வெளியாக்கி இருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கிற தீன் இஸ்லாம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, பிற மார்க்கங்களை மிகைப்பதற்காகவே நாம் இஸ்லாத்தை உங்களுக்கு கடமையாக்கினோம். பிற மார்க்கத்தை, எல்லா மார்க்கத்தையும் இது நிலைச்சிடும். அப்படி என்றால் பூமியில் தோன்றிருக்கிற எத்தனை இசங்கள், மார்க்கங்கள் இவைகளாகவும் இஸ்லாம் வந்த பிறகு தோற்கடிக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் அவைகள் இஸ்லாத்திற்கு வெறுண்டு ஓடினவர்கள். அப்படிப்பட்ட அழகிய மார்க்கத்தை பெற்றிருக்கிற நாம் அதை முழுமையாக நாம் கடைபிடித்துதான் அதை பாதுகாக்க முடியும். பாதுகாப்பு என்பது நாம் அதை கடைபிடிப்பதன் மூலமாக மட்டும்தான். மார்க்கத்தில் அற்பமான காரியம் என்று நீங்கள் சிலவற்றை விட்டு விடுவீர்கள். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி ஹஜ்ஜில் உரையாற்றும் போது சொன்னார்கள், நீங்கள் இணை வைப்பீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. இந்த மார்க்கத்தில் அற்பமான காரியங்கள் என்று நீங்கள் சிலவற்றை விட்டு விடுவீர்கள், அதன் மூலமாக ஷைத்தான் உங்களை வென்று விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அப்படின்னா இந்த மார்க்கத்தில் சிறிது பெரிது என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்பந்தத்தால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மட்டும்தான் சுன்னத்துகள் விடப்பட வேண்டும். சுன்னத்துகள் கூட நிர்பந்தத்தால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அடிப்படையிலே தான் சுன்னத்துகள் கூட விட முடியும். மாறாக இல்லை என்றால் ரசூல்லா, அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படுகின்ற வார்த்தையிலே ரசூலா என்ற வார்த்தை நாம் புறக்கணித்த மக்களாக ஆகியோம். மார்க்கத்தை எந்த ஒன்றையும் விட்டு விடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நான் முதலில் சொன்னேன், நிர்பந்தம் இருக்க வேண்டும். கட்டாய வழி இல்லை என்றால் இல்லை, ஏதோ ஒரு சூழல் நமக்கு அதை விடக்கூடிய தேவை இருந்து ஆகித்தான் ஆக வேண்டும் என்றால் விடுவதை தவிர மற்றபடி சுன்னத்தை விடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த சமூகம் சிதைந்து போவதற்கு காரணம் இதுதான். அல்லாஹ்வுடைய நீ இணை வைப்புடைய அஞ்சவில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஷிர்க்லாம் வைக்க மாட்டீங்கப்பா, பெரியவர்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள். நான் யாருக்கு பேசுறேன்னு கேட்டா,
உண்மையிலே இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாம் நல்லா நீங்க ஒசாரா தர்காக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல, இவங்களை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் அடிப்படையாக என்ன, ஷிருக்குனா என்ன சொல்லுது, ஷிருக்கை ஒழிப்பதுதானே இஸ்லாத்தினுடைய முதன்மையான நோக்கமா இருக்கு என்றெல்லாம் விளங்கி இருந்தால் அவர்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஷிருக்குனா என்ன, பெரும்பாவம் முதல் பாவம் அதுதான். அதை தவிர அல்லாஹ் சகல பாவனை மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய இருக்கிற எல்லா மார்க்கத்தை அடிப்படையிலிருந்து கற்று வருகிறவர்கள் கூட சுன்னத்துகளை புறக்கணிப்பதை விட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் அஞ்சவில்லை, ஆனால் மார்க்கத்தில் நீங்கள் அற்பமான காரியங்கள் எல்லாம் விட்டுருவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். கண்ணியமிகு அல்லாஹ்வுடையார்களே, இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் கவனிங்க, ரொம்ப கவனமா இருங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறைவு வைக்க வேண்டாம் என்று சொல்லல. எடுத்த உடனே அது நேர் மாற்றமா சொல்லுவான், ஒலா தத்தபி குருவாத்தை ஷைத்தான். நீ என்ன அடுத்த உடனே சொல்லுவான், நீங்க ஷைத்தான் அடிச்சுவத்தை பின்பற்றி விடாதீர்கள், அவன் உங்கள் பகிரங்க விரோதியாக இருக்க. அடுத்து நேர ஆப்போசிட்ல சொல்றான். இஸ்லாத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் தான். அவனுடைய மூவ்மெண்ட் நம்மளை நோக்கி கடுமையா இருக்குது. கடும் பாய்ச்சலோடு தான் இப்லீஸ் என்ன செய்யறான், தன் சேனைகளோடு நம்மளை நெருங்கிட்டே இருக்கான். எப்போதுமே நம்ம முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் வழிகெடுத்துட்டே இருக்கணும்னு சொல்றான். மறைவானில் உங்களை பார்த்து கொண்டே நம்மளை சீரழிப்பதற்காக தயாராக இருக்கான் என்றால் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பகைவர் சுத்தி சூழ நிற்கிறாங்க, ஆயுதங்களோட நிற்கிறாங்க, எங்கேயும் நாம் தப்ப முடியாதில்லை என்றால் எவ்வளவு திகிலோடும் அச்சத்தோடும் கவனமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக தயார் இருக்கிற ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குர்ஆன்ல சொன்ன பிறகு நாம் அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்தால் நம்மை விட இழிவானவர்களாக நாம் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த இஸ்லாம் என்பது தலை தூங்குவதற்கு பல உயிர் தியாகங்கள். சும்மா ஏனோதான என்றெல்லாம் இஸ்லாம் வளர்ந்துடல. ஊரா போய் பக்கீர்சாமல் கொட்டடிச்சு எல்லாம் இஸ்லாம் வளர்ந்தெல்லாம் நினைச்சுக்கிடாதீங்க, அதெல்லாம் தவறான செய்தி. அதெல்லாம் மக்களுக்கு போய் தொழிலை எழுப்பதற்கு பயன்படுத்திய காலகட்டங்கள் தான் அந்த பக்கம் இருந்திருக்கு. ஆனா உண்மையிலே இஸ்லாம் என்பது தியாகங்கள், முழுமையான தியாகங்கள், முழுமையான தியாகங்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தியாகத்தை பற்றி சொல்லும்போது, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தை இப்ராஹிம் தான், உங்கள் மார்க்கத்தின் தந்தை இப்ராஹிம் தான், அங்க போய் நீங்க பாருங்கன்னு உதாரணத்தை சொன்னான். அவர் எதையுமே தாமதப்படுத்தியதில்லை. அல்லாஹுடைய கட்டளை எந்த ஒன்றையும் யோசித்ததும் கிடையாது, தாமதித்ததும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்கு தேவைக்கு மார்க்கத்தை சில விஷயத்தை எடுத்துட்டு சில பகுதிகளை விட்டுறோம். யாரை போல? யூதர்களை போன்று. அல்லாஹ் குர்ஆனில் குற்றம் சாட்டுவான், யூதர்கள் மார்க்கத்தை சிலவற்றை எடுத்துக்கொண்டு சிலவற்றை விட்டு விட்டார்கள், அவனுக்கு தேவையான எடுத்துட்டு தேவையான கழட்டி விட்டுருவான். இப்படி இஸ்லாம். அதனாலதான் அல்லாஹ் அந்த சட்டத்தை சொல்லும் போது உதகுலு செல்வி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாக நுழையுங்கப்பா, அரை குறையாக இருக்காதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அவங்க மட்டும் இல்ல, அந்த குடும்பமே இஸ்லாத்திற்காக தியாகம் செஞ்சது. எதுக்கு? ஹஜ்ஜுடைய மாதங்களை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். ஹஜ்ஜை எப்படியே முஸ்லிம்கள் அல்லாஹ் கடமையாக்குறான், சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரும் தியாகத்தினுடைய அடையாளம். தியாகத்தை நீங்களும் அந்த தியாகத்தை உணரணும் எல்லாம் சொல்றான். நீ தியாகத்தை உணருங்க. ஆகவேதான் நீங்க செல்வம் படைத்தவர்கள், உங்களுக்கு யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ நீங்க ஹஜ்ஜி செய்ய நல்லா கடமையாக்குறான். அன்னைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படிச்சு பார்த்தா கண்ணீர் வந்துடும், கண்ணீர் வந்துடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்ட இடம் இருக்குல்ல, நீங்கள் நானும் கற்பனை செய்ய முடியாத இடத்துல கொண்டு விட்டுறாங்க. போகும்போது கூட எங்க போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போல. ஹாஜர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் பொழுது எந்த எதுக்காக போறோன்னு கூட சொல்லல. ஒரு ஆண்மகன் துணையிற்காக தைரியத்தில் அவங்க கூட போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வனாந்தர பகுதியை அடைந்த உடனே, மலை குன்றின் பக்கம் வந்த உடனே சொன்னாங்க, அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு எந்த காரணம் சொல்லாம திருப்பி போயிட்டே இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. ஒரு பெண், அது வயது முடிந்த பெண்ணாக இருந்தாலும் கையில கை குழந்தை இருக்குது, கொஞ்சம் கூட இதை பத்தி யோசிக்காம அப்படியே விட்டுட்டு வனாந்தரத்தில் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. அவங்க கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிம் இப்ராஹிம் கூப்பிட்டே இருக்கிறாங்க, பதிலே சொல்லது. ஒரு மணி நேரம் ஆன உடனே திருப்பி நிக்கிறாங்க. இப்ராஹிம், நீங்க இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே, இது உங்களுடைய முடிவா படைத்த அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி கேட்ட போது மட்டும்தான் என்ன செஞ்சார் இப்ராஹிம், லேசா திரும்பி பார்த்து அல்லாஹுடைய கட்டளை சொல்லிட்டு திரும்பி அடுத்த நிக்கவே இல்லை. நோ செகண்ட் கூட முகத்தை பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல முகத்தை பார்த்துதான் அங்கதான் தோற்கக்கூடிய இடமே இருக்கு. மனிதன் இமோஷனலா, எப்போதுமே இமோஷனலா தான் இருப்பான்.
அந்த உறவுகள் தவிக்கும் போதே அது வரைக்கும் இல்லாத அந்த தவிப்பு மனுஷன் இயல்பாக வந்துடும். உங்களுக்கு தெரியும், உகது போர்க்களத்துல ஹம்னா பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உகது போர் முடிந்த உடனே அந்த யுத்த களத்துல போய் அல்லாஹுடைய தூதர் கொல்லப்பட்டதாக செய்தி கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பு பார்க்கணும்னு போறாங்க. இந்த செய்தி உண்மையான்னு தெரிஞ்சு விடணும். ஆனா உள்ள போகும்போது முதல்ல அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அம்னா போர்க்களத்தில் உன் சகோதரன் கொல்லப்பட்டுட்டான், நீ போகாத உள்ள தடுப்பாங்க. அவங்க இன்னால் இல்லாக இன்னாலிக ராஜும்பாங்க. ரெண்டாவது சொல்லுவாங்க, போர்க்களத்தில் தந்தையும் கொல்லப்பட்டுட்டாருப்பாங்க. அப்பவும் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி இன்னால் இல்லாக இன்னாலிக ராஜுன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது சொல்லுவாங்க, அம்னா போர்க்களத்தில் கணவர் முஸ்அப் பின் உமைரின் கொல்லப்பட்டான்னு சொன்ன உடனே அது வரைக்கும் கண்கள்ல தழும்பிருந்த கண்ணீர் அப்படியே வடிந்து ஆறா ஓட ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய தூதரை திருப்பி பார்த்த உடனே சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு கணவனிடத்துல மனைவி என்பவள் கணவனிடத்தில் நீங்காத அன்பை பெற்றிருக்கிறான், கணவன் மனைவி இடத்துல நீங்காத அன்பை பெற்றிருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப ஆழமானது. அதுவும் நீண்ட நாளைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவளுக்கு சந்ததியை தந்தான். அந்த சந்ததியை கொண்டு நடுவு காட்டுல அப்படியே விட்டுட்டு சத்தம் இல்லாம திரும்பி வரணும் அப்படிங்கறது நீ கற்பனையே செய்ய முடியாத ஒன்று. ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். அதான் விஷயம். அல்லாவுக்காக வந்த போது வேற எதுவுமே செய்யல, அல்லாவுக்காக அப்படின்னு உடனே அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. இங்க எல்லாம் கவனிச்சுடுங்க. அதாவது பேரிங் சொல்லுவாங்க, நல்ல இணையாக மேட்சிங் ஆகும். இப்ப ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப தூரம் கேட்டுட்டே திடீர்னு நிறுத்திட்டு நீங்க விட்டது அல்லாவுக்காக உடனே ஆம் அல்லாவுடைய கட்டளை தான் சொல்லிட்டு திரும்ப உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த இடத்துல அந்த ஹாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடும்போது ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் சொன்னாங்களே, அதை விட மேலான வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பெண் கை குழந்தைய வச்சுட்டு வனாந்தரத்துல இனி யார் நம்ம கூட இருக்க போன தெரிஞ்சுட்டு அப்படின்னா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நம்பிக்கையில சொன்னாங்க சொல்லுங்க? அல்லாஹ் எப்படி நம்பணும், அல்லாஹ் எப்படி நம்பி இருந்தாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நாமெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. நம்ம பெண்களை என்னென்ன வார்த்தையை உதித்திருவாங்க, அறிவின்மையால் என்னென்ன வார்த்தையை உதித்திருவாங்க. உலகம் இருண்டது போல ஆகிறோம். இல்ல பின்னாடி மண்ணலி மேல வச்சிருப்பா, இல்ல மனுஷனாவே அப்படி பச்சை பிள்ளை விட்டு பைத்தியார பேரெல்லாம் கேட்பா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க உள்ளத்துல அல்லாஹ் ஞாபகப்படுங்க. நான் இப்ப வரும்போது திருப்பி அதை படிச்சேன். எனக்கு படிக்க படிக்க அன்னை ஹாஜரா ஏன் அல்லாஹ் சஃபா மர்வால எல்லாம் எவன் வந்தாலும் ஓடி ஆகணும் அப்படிங்க. இந்த பூமியில எவன் ஹஜ் செய்ய வந்தாலும் உம்ராஸ் வந்து என்ன செய்யணும், சஃபா மர்வா தொங்கோட்ட ஓடணும் அப்படின்னு எதுக்கு சொன்னா அப்படின்னு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அந்த தாயாருடைய தியாகம் இருக்கு. அல்லாஹ் கொஞ்சம் தவக்கல் இருக்குல்ல பலமானது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அங்கதான் இருந்தாங்க. இரவும் பகலும் தாண்டின, கையில கொஞ்சம் பேரித்தம்பளம் தண்ணீரும் இருந்தது. இரவு தூங்குறாங்க. தூங்குற இடைவெளி நேரத்துல என்ன எப்படி பண்ணிட்டு போயிட்டா இருந்தாரு, அல்லாஹ் இப்படியா சோதிப்பான் இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட இல்லை. அதுதான் அது அடுத்து நான் கவனிச்சது. நாட்கள் சிலத்தை சேர்ந்து தங்கின, கூடுதலாக நாட்கள் ஆகின. அந்த தண்ணீர் தீர்ந்து போகிற, உணவு தீர்ந்து போகிற நேரம் வரைக்கும் அவங்க சகித்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அப்ப கூட குழந்தை பசியால் தவிக்குது, தண்ணீருக்கு தவிக்கும் போது கூட அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் என்ன சோதனைன்னு கூட நான் கேட்கல, என்ன சோதனை கூட கேட்கல. அப்போது அவர்கள் அல்லாஹ் ஏதாவது மக்கள் வந்துட மாட்டாங்களா இந்த அன்பு ஓடுகிறார்கள். சஃபா மர்வா மலைகளை ஏறி 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 ஏதாவது வியாபார கூட்டம் வந்து விடாது என்று 7 முறை ஓடி. அதுதான் அந்த 7 முறையும் அவங்கள்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்துல எந்த விதமான இறைவனுக்கு மாற்றான வார்த்தையும் அல்லாஹ் பார்க்கல. சும்மனும் ஜம்ஜம் தோன்றி வரல. இந்த உலகத்துல எதெல்லாம் இன்னைக்கு அயோக்கிய பேக உலகத்தை 7 அதிசயம் 8 அதிசயம் புண்ணாக்கு அதிசயம் சொல்லி கண்ட கர்மத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அதிசயம் கிடையாது. உலக முடிவு நாள் வரைக்கும் சுப்ஹான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜம்ஜம் நீர் இருக்குல்ல, ஏன்னா இஸ்லாத்தின் மீது கொண்ட பகையின் குரோதம் தான் அதை ஒத்துக்கிட மறுக்குது, அதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஜம்ஜம் நீரை உலகத்தின் மிகப்பெரிய அதிசயத்தை யாருமே காண முடியாது, யாருமே காண முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீரை யாராலும் அசுத்தப்படுத்தவும் முடியாது. அது பரிசுத்தமான நீர். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, சிலருக்கு பசிக்கும் போது ஜம்ஜம் நீரை அதே உங்களுக்கு போதுமானது பரக்கத்து என்று சொன்னாங்க. அந்த தண்ணீரே அது அவ்வளவு மினரல்ஸ் இருக்கு, அவ்வளவு தாதுக்கள் நிறைந்தது. சில நோய்க்கு சுகமளிக்கக்கூடியதாக அந்த ஜம்ஜம் நீர் இருந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தண்ணீரை அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் தந்தான். மலையில இருந்து பாக்குறாங்க, ஏதோ ஒரு சப்தம் கேட்குது, ஏதோ ஒரு சப்தம் மட்டும் கேட்குது. அப்போ அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சத்தத்தை நோக்கி திருப்பி பேசுறாங்க, யார் நீங்கள், நீ யாராயிருந்தாலும் சரி எனக்கு
எனக்கு என்னோட பேசுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு வானவர் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அந்த ஜம்சம் இடத்துல தண்ணீரை தோண்டி கொண்டிருந்தார். அதுல தண்ணீர் பீரிட்டு வந்தது. தண்ணீர் பீரிட்டு ஒருவரை கண்ட்ரோல் பண்ணுவதாக சொன்ன வார்த்தை சம்சம், நில்லு, நீரை நில்லு நில்லு என்று அணை போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை நாம் படிச்சு பார்க்கும்போது நம்மால் கற்பனை செய்ய முடியாது. அதாவது பெண் என்றாலே பலகீனமானவள் என்ற நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் ஈமான் எவ்வளவு வலிமையா இருந்தா ஒரு குழந்தையை தாய் எல்லாத்தையும் சகித்துக் கொள்வாள். கணவன் அடிச்சா கூட வாங்கிக்குவா. எத்தனையோ குடிகார கணவன் தூக்கி போட்டு மீன் முடிப்பான், பெண்களை போட்டு வெளுத்து எடுத்துருவான். அப்ப கூட ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா இருப்பா, தாங்கிட்டு சண்டை போடுவா. ஆனால் அவள் எப்போதும் பொறுமை இழப்பா. தன் குழந்தையை கணவன் சீண்டிட்டான்னு வச்சுக்கீங்க, குழந்தைய தகப்ப தண்ணியை விண்ணப்பட்டு பிள்ளைய சீண்டிட்டான் அப்படின்னா பொறுமையா இருந்த பெண் அப்படி புலியா மாறிவா. அந்த பாருங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது அவர்கள் கோபம் கொள்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த இடத்துல. ஆனா எதையுமே செய்ய, ஏன்னா குழந்தை கையில இருக்கு. அந்த குழந்தைக்காகவாவது அவர் இறக்கம் காட்டணும் தான் ஒரு தோணுமே ஒழிய, ஆனால் அதை பற்றி கூட கவலைப்படல. அல்லாஹ் அப்படி என்றால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இந்த வார்த்தைக்கு பொருள் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்லாம் என்ற உயர்ந்த மாளிகை எழுதப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்பட்டுட்டு நீங்கள் நான் என்ன செய்யணும், அதை உடைத்து நொறுக்கிற கோடாரியாகத்தான் வாழும். அதை உடைத்து அதை பராமரிக்க கூட விடாத முடியல. அந்த மாளிகை அது மகத்தான சொத்து, தியாகிகளால் கட்டப்பட்ட உயர்ந்த மாளிகை, அதை பராமரிக்க கூட முடியல. ஆம், இந்த மால்யூம் அக்குமல் திலக்கும் தீனுக்கும் இந்த வசனம், இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்ற வசனம் இறங்கிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுதார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய உமரை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட போது அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், முழுமையடைந்த எந்த ஒன்றும் தேய்ந்து விடத்தானே செய்யும் என்றார்கள். ஆம் உமர், நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள், உண்மையை உரைத்தீர்கள். ஆம், இஸ்லாம் தேய்ந்து போகும் என்றார். இதை கேட்கிற வேலை செய்து யார் தெரியுமா? காஃபிர்கள் அல்ல. யூத நஸ்ரானியில நம்மை மார்க்கத்தை அவன் சிதைக்க முடியாது. இதை சிதைப்பதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நமக்கு சொந்த உழைப்பு நாம் ரப்புல் ஆலமீன் நாடிவரை நேர்மையில் செலுத்துகிறான் என்ற வார்த்தையின் பொருள் தெரியாத மடமை சமுதாயம். நீங்கள் நான் நினைத்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள எந்த உண்மையான காரணமாக நமக்கு தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது. எத்தனை பேர் இஸ்லாத்தை ஆய்வு செய்கிறாள், ஆராய்ச்சி பண்றான், அவனுக்கு இஸ்லாம் வரல. அதிலும் தான் நாடி இருக்கிறது அல்லாஹ் வழங்குறான். நம்மை அல்லாஹ் நம்முடைய தாய் சேர்ந்து வயிற்றில பிறக்க வச்சு அவன் நம்ம என்ன செஞ்சிட்டான், ஷஹாதத்தை சொல்வதற்கு பாக்கியத்தை தந்திருக்கான் என்றார். அதனுடைய பொருள் தெரியல, வேல்யூ தெரியல. அதுக்காக நான் என்ன செய்யணும், வாட் இஸ் மை டியூட்டின்னு கூட தெரியல. அதை எப்படி ஓடி பாதுகாக்கணும், எதுவரைக்கும் நீங்கள் நான் பாதுகாக்கணும் தெரியுமா? கியாம நாள் வரைக்கும். நல்லா ரிலே ஓட்டம் பார்த்திருக்கீங்களா? ரிலே ஓட்டம் தெரியுமா? தொடர் ஓட்டம் சொல்லுவாங்க. ஓட்டப்பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ண ஓட்ட கையில கொடியை தூக்கிட்டு ஓடி வருவான். அவன் ஓடி அடுத்தவன்கிட்ட கொடுப்பான். அது வரைக்கும் ஓடிட்டு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தலைமுறையும் தொடர் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் மேன் வர்ற வரைக்கும், கையில கொண்டு பாஸ் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லீம்கள் கடன் எப்படி அதை சிதிலமடையாமல் இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டு ஒப்படைக்கணும். ஆனா நம்ம என்ன செஞ்சோம், தீன் இஸ்லாம் எங்க நிற்கும் நீங்க பாருங்க. இஸ்லாம் எங்க இருக்கு, எங்க ஓங்கி நிற்க வேண்டிய மார்க்கம் எங்கே போய் நிற்கிறது, அதனுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு முஸ்லீம் உணராத வரை ஒவ்வொரு முஸ்லீமும் தனி முஸ்லீம் உணர்ந்து, ஆம் நான் இந்த மார்க்கத்தில் எனக்கும் ஒரு அங்கம், நான் ஒரு அங்கம் தான், நான் என் கடமையை முழுமையாக செய்யணும், எனக்கு என் குடும்பத்தாருக்கு என் சமூகத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் இந்த வேதத்திற்கும் என்று தன்னை முழுமையாக விளங்கிக் கொள்ளாத வரை நாம் உண்மையை நஷ்டவாளிகளாகும், தீன் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாகும், சுயநலமாய் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய ஆடு மாடு கோழி பறவைகளை போன்று நான் வாழ்கிற வாழ்க்கையை தான் வாழ்வதாக பொருள். நீங்கள் நான் நினைப்பதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளை விசாரணையை லேசாக்க போவது கிடையாது. சும்ம துஸ்அலுன யௌமைதின் அனின்னை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளை நாம் விசாரிப்போம். அந்த வார்த்தையின் பொருள் தெரியுமா? அந்த வார்த்தையின் பொருள் தெரியுமா? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாஹ் கொடுத்த செல்வத்துக்கு தான் கேள்வி கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல இந்த கல்புக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் நாவில மொழிய வைத்தாமன், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். அருட்கொடையில சிறந்த எது? இந்த உலகத்துல செல்வம் இல்லாமல் வாழலாம். ஒரு முஸ்லீம் முஸ்லீம் செல்வம் இல்லாம கூட வறுமையில கூட வாழ்ந்துடலாம், கை கால் ஊனமாக நடக்க முடியாமல் கூட வாழ்ந்துடலாம், அழகு இல்லாமல் வாழ்ந்துடலாம், நல்ல சந்ததி கூட அல்லாஹ் பல பேருக்கு தரதில்லை, குழந்தைய பாக்கியம் பலருக்கு இல்ல, அது இல்லாம கூட அவன் வாழ்ந்து மரணிச்சலாம். ஆனா ஈமான் எல்லாம் மரணிக்க கூடாது. அப்படி அவன் தந்த அருட்கொடையில மகத்தான தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான்.
இந்த களிமா ஷகாதத்துக்கு மீனிங் தெரியாம வாழ்ந்தால் மறுமை நாள் அல்லாஹ் நாம் கொடுத்த சும்மத்து அலுவன யோகபதின் அணிந்தையும் உன் கொடுக்கப்பட்ட அருள்குடலை விசாரிப்போம் என்றார். அல்லாஹ்வியார்களே, அந்த நாள் தலை கவிழ்ந்து நின்று நம் நாவல் பதிலளிக்க போவதில்லை. 5 கல்விகளுக்கு பதில்கள் அளிக்காமல் உங்கள் பானம் நகராது என்றால் நம் பானங்கள் ஊரக நகரப்போது. அதெல்லாம் வெறும் போலியான வெறும் ஹதீஸ் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் நடக்க போற நிகழ்வுகள். நாளை என்ன நடக்கும் என்பதற்கான நிகழ்வுகள் தான் என்றால், அப்படி என்றால் நமது வாழ்க்கை எப்படி இஸ்லாத்தின் முழுமையாக இருக்கணும், எப்படி முழுமையாக நுழையணும் என்றால், முழுமையாக நுழைவதற்கு முதல்ல கற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி. அது உபாயத்தையும் சொல்லணும்ல. ஹவு டு என்டர் இன்டு பியூர் இஸ்லாம், இஸ்லாத்தில் எப்படி நுழையதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இயக்கிறார், நபியை நீங்கள் கற்பீராக அப்படின்னு. நபியை ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துல வர அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்கள் கற்பீராக. 2 அல்லாஹ் சொன்னா நபியை உண்மை தூய்மைப்படுத்துகிறார், உங்களை தூய்மைப்படுத்துகிறார். 2 நாள் கழிச்சு வகை வருது, என்ன படுத்துறீங்க, உங்களை போதை எந்திரிங்க, உங்களை தூய்மைப்படுத்துங்க. அடுத்த 3 அல்லாஹ் சொன்னது, உங்கள் பரிசுத்தமானவற்றை உண்ணுங்க. பரிசுத்தமானதா ஒரு நபி என்ன செய்யணும், உண்ணணும். இது சமூகத்துக்கு பொருந்துமா? உங்களை தான் கேட்கிறேன், இந்த சபைக்கு பொருந்தும் நினைக்கிறீங்களா? ஓட்டுக்கு காசு அவன் எத்தனை பேர் நீங்க? அதை ஹலாலாக்கி ஆளின் மடமையர்கள் எத்தனை மடைய ஆளிகள் ஹலாலாக்கி உங்களுக்கு கொடுத்தான். ஹலால பைனா ஹராம பைனா, ஹலால பைனா ஹராம பைனா, ஹலால பைனா ஹராம பைனா. இந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுமா? பொருள் தெரியுமா? 500க்கும் 1000க்கும் 2000க்கும் அழிந்து போன சமுதாயம், திருடிய பணத்தை அல்லாஹ் எப்படி வார்த்தைகளால் சொல்லுவதே தெரியல. அல்லாஹ் சொன்னா பிற மார்க்கத்தை மிகைக்கு ஓங்கிற மார்க்கம் என்ன? முஸ்லீம் ஒருத்தன் காசு வாங்க மாட்டான்னு சொன்னா இஸ்லாமா? எப்படி சொல்ற? அழுவதா, திட்டுவதா, மண்டையில அடித்துக் கொள்வதா? என்னங்க என்ன இது? உங்களுக்கு பேசப்பட்ட விலையில் 1000, நீங்கள் நான் கொண்ட ஈமானுக்கு பேசப்பட்ட விலை. நான் அவ்வளவுதான் சொல்வேன். என் பார்வை அதுதான், என் பார்வை. ஏன் ஈமான் வாங்க மாட்டான் என்றுதான் நீதியா இருக்கணும். இதோட கொடுமை தெரியுமா? பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கும் பள்ளிவாசல் பராமரிப்புக்கும் லட்சம் வாங்கிட்டாங்க. எங்கள் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா வாழ்ந்த காலத்திலே மஸ்ஜித் நபவியை ஜொலிக்க விட்டுருப்பாங்க, ஜொலிக்க விட்டுருப்பாங்க. கடைசி காலம் ஓலை குடிசைதான், ஓலை குடிசைதான். பள்ளிவாசல் பாவ காசுகளால் காம்பவுண்ட்ஸ் எழுப்பப்படணுமா? பாவ காசுகளால் நீங்கள் சுண்ணாமும் பெண்ணும் அடிக்கணுமா? நீங்கள் உழைத்ததற்கு அல்லாஹ் ரப்பான் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மனோஜரத்தையும் அல்லாஹ் தரலையா? மனோஜலத்தையும் ஆரோக்கியம் நல்லா தரலையா? இந்த காசு நமக்கு போதாதா? பரக்கத் எங்கே வரும்? ஹராம் நுழைந்த பிறகு பரக்கத் எங்கே இருக்கிறது? இது ஈமான் குறித்த சோதனை உங்களுக்கு புரியலையா? தோற்று போனீர்களே பலர், தோற்று நாசம் செய்தீர்களே. இதற்கு வியாக்கியானம் கொடுக்கிற கெட்ட ஆளுங்கள் உருவாயிட்டான். கெட்ட பேர்கள் தலப்பாவும் வச்சுக்கிட்டு அம்மா இதோட கொடுமை தௌஹீது பள்ளியாசல பாதி பேர் மெயின்டைன் வாங்கிட்டான். இதுதான் நான் கெட்ட செய்தி எனக்கு தர சத்தம். குறிச்சி குளத்துல இந்த பக்கம் நான் ஊர் பேரே சொல்லிடுறேன், இந்த பக்கம் சுண்ணத்தவன், இந்த பக்கம் இவன் 1 லேக், அவன் 1 லேக் வாங்கிட்டான். அங்க கொடுத்தீங்க 1 லட்சம், அப்ப நம்ம 1 லேக் பண்ணணும். என்னடா சுண்ணத்து தௌஹீதுனா நெஞ்சில அடியில பண்ண மாட்டா, வேற செஞ்சுட்டா முடிஞ்சிட்டா. இது உங்க உரிமை தொகையாது, உங்க உரிமையாது. நபிக்கு என்ன சொன்னான்? நபிக்கு ஃபர்ஸ்ட் பிராண்டிங் என்ன தெரியுமா? தூய்மையானவர். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் முதல்ல ஈரானை சேர்ந்தவங்க. ஃபாரிஸ் அவர் சில நெருப்பு வணங்கியா இருந்து தந்தை பெரிய பக்தரா இருந்தார். தன் மகனுக்கும் அதை கற்றுக் கொடுக்க நினைச்சாரு. ஆனா மகன் அதுக்கு பெயரா போற வழியில தேவாலயங்களை பார்க்கிற அங்குள்ள வழிபாடுகள் அவருக்கு பிடித்திருந்தன. அங்குள்ள பாதுகாட்டை வீட்டை விட்டு வெளியேறி சரண்டரானார். அந்த பாதுகாட்டை தங்கி மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பாதுகாட்டை தங்குறார். அப்ப அவர் உண்மையை சொல்றார், ஒரு தேற்றவான் வருவாருங்கிறார். ஒரு தேற்றவான் பைபிள்ல இருக்கு, ஆதியாகமத்துல ஒரு தேற்றவான் வருவார். யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேற்றவான் வருவார்.
அவர் இந்த பார்வோன் மலைப்பகுதி மலைகளும் பேரிச்சம்பளும் நிறைந்த அந்த இடத்துக்கு வருவார்னு சொன்னாங்க. அதை நோக்கி நகர்ந்து வந்தாங்க. வந்து நீண்ட நாள் காத்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய ஹிஜ்ரத்து கடமையாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் மதீனாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள நுழையிறாங்க. அப்போ சிலர் கத்துனாங்க, இந்த முகமதுங்கிறவர் மக்காவில இருந்து இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு செய்தி மரத்து மேல நிக்கிறாரு. அப்படியே குதிச்சவர் தான். குதிச்சுட்டு அவருக்கு சில அடையாளத்தை சொல்லி கொடுத்திருந்தாங்க. யார் அந்த பாதுகாசன தேற்றவான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை டெஸ்ட் பண்ணதுக்காண்டி வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஹலால் எப்படி பேணுறது சாப்பிடுறது ஏன் நம்ம கடுமையா கோவப்படுற விஷயத்துல அப்படின்னா, இறை தூதருடைய சோதனையை பாஸ் பண்ண எப்படின்னா, அவர் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பேரிச்சம்பழம் கையில தூக்கிட்டு வந்தாரு. அந்த கொலையை எடுத்து நீங்க இப்படி இது பெற்றுக் கொள்ளுங்கள், இது என்பவர் சதக்கான்னு கொடுத்தார். சதக்கா பொருள் அல்லாஹ்வுடைய அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் வாங்கல. சத்தியங்களுக்கு மீண்டும் திரும்பி வந்தார். அதே பேரிச்சம்பழம் தூக்கிட்டு வந்தார். இதை உங்களுக்கு ஹதியா அன்பளிப்பாக தருகிறேன். அல்லாஹ்வுடைய வாங்கிக்கிட்டாங்க. மூணாவது அவங்க முதுகுல புறாவின் முட்டையை போன்று ஒரு முதுகுல கட்டி இருக்கும். அதுதான் நபித்துவ முத்திரை. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சுத்தி வர்றதை பார்த்துட்டே இருந்துட்டு, நீங்க எதுக்கு ஆசைப்படி எனக்கு தெரிஞ்சுவாங்க, கையை பிடிச்சி தன்னுடைய முதுகுடைய ஆடையை விளக்கி அவர் கையை வச்ச பிடிச்சி இதுதான் அந்த முத்திரைன்னு சொல்லி காட்டுவாங்க. புரியுதா? நபிக்கு அல்லாஹ் என்ன எப்படி ஆக்கினான் பாருங்க. இந்த உம்மத்து தானுங்க உண்மையை சொல்லி ஏன்பா இவன் சாப்பிட மாட்டேங்க என்ன இஸ்லாம் சொல்லுது. ஹலால் ஹராம் விஷயத்துல ஓட்டை விட்டுட்டேன் அப்படின்னா தீனுல் இஸ்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த மார்க்கத்துக்கு சில பேசிக், அதாவது 5 தூண்களை தாண்டி சில முக்கியமான விஷயம் இருக்கு. இதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. ஒண்ணு, இந்த ஹலால் ஹராம் இஸ்லாத்தில் முழுமையா நினைக்கக்கூடியவங்க நமக்குள்ள பேரியர் அதை உடைச்சிட்டு உள்ள முழுசா போகணும் அப்படின்னா ஹலால் ஹராம் தான். இந்த ஹலால் ஹராம் என்ற கோடு பிற சமுதாயத்துக்கு கிடையாது. நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்ல. நல்லா கவனிச்சுங்க. இரண்டாவது, இஸ்லாத்தில் அவர் அல்லாஹுடைய வரம்புகளை பேணி வாழ்வார். அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி வாழ்வார். நமக்கு ஒரு வரம்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீன் இருக்குல்ல, அந்த மீன் நாமெல்லாம் மூமீன். இந்த மூமீன்கள் எப்படி மீன்கள் குளத்துக்குள்ள எவ்வளவு வேணாலும் நீந்தலாம். ஆனா கரை தாண்டினா மீன் செத்து போகும். அதுபோல ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அவனுக்கு தூதரும் கட்டு தந்தது மட்டும்தான் அவனுக்கு இல்லை. அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் நீந்தலாம், ஆழ போலாம், மேல துள்ளலாம், அதுக்குள்ளேயே நீந்திக்கலாம். ஆனால் கரை தாண்டிட விட அல்லாஹுடைய வரம்புகளை தாண்டினால் அந்த சமூகம் அழிந்து போகும். அல்லாஹ் எப்ப சமூகத்தை அழிச்சுன்னு சொல்லுவான், அவர் வரம்பு மீறிய போது நம் தண்டனை சாட்டை சுழட்டின்னு ஓடிவான். இந்த வரம்பு ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்ல வரம்புகள் இருக்கு, ஹலால் ஹராம் இருக்கு. அடுத்தால இதெல்லாம் நடந்துருவோம், நடக்காமல இருக்காது. அவர்கள் நன்மையை தீமை தடுப்பது ரொம்ப முக்கியம். இஸ்லாத்துக்குள்ள அடிச்சு தள்ளிக்கிட்டே ஒரு பேரியர் தடைய வந்துகிட்டே இருக்கும். முழுசா நுழையிறதுக்கு இதையெல்லாம் நீங்க தாண்டம் போகவே முடியாது. அடுத்தால நன்மையை தீமையை தடுப்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையா இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையா இருக்கு. ஆனா பெண்களும் ஆண்களும் எப்படி இருக்காங்க இன்னைக்கு நல்லா பாருங்க. முஸ்லிம்களுக்கான எந்த இலக்கணத்தையும் காண முடியல. பொதுவெளியில போய் நம்ம சகோதரர்கள் பேசுற வார்த்தைகள் எல்லாம் தலைகுனிவு ஏற்படுறது காரணம் ஒண்ணும் கிடையாது. அவங்களோட உண்மையான இஸ்லாம் இல்லை. நாம் அவங்களுடைய தோற்றத்தை வைத்து முடிவெடுக்கிறோம். அதையே காபிர்கள் அதை பயன்படுத்தவும் செய்யலாம். பாருங்க முஸ்லிம்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்கள எவ்வளவு சினிமா ஃபேன்ஸ் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய காரணம் அவர்கள் தோற்றத்தால் முஸ்லீமா இருக்காங்க, அது வெளிப்படையான தோற்றத்தால். ஆனால் அவங்க உள்ளத்துல ஈமான் இல்லை. நான் அடிச்சு ஈமானோட டேமேஜ். ஏன்னா ஈமானோட டேமேஜ் ஏன் சொல்ல தெரியுதா? அல்லாஹ் மூமின் அடையாளத்தை சொல்லும் போது இன்னமல் மூமின் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் அப்படின்னு சொல்றோம். மூமின்களுக்கு அல்லாஹ்வோட பெயர் கூறப்பட்டவர் இதயம் நடுங்கும் அப்படிங்க. அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்த இதயம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பயம் உள்ள சமுதாயமா நம்ம இருக்கமா? அவர்கிட்ட போய் இப்படி இருக்கு ஏன்பா செய்யறன்னு கேட்டா அவன் 1000 சொல்லுதான் நமக்கு. ஆணும் பெண்ணும் எந்தவித புரிதலும் மார்க்க புரிதலும் இல்லாம வெறும் உடைய வச்சுக்கிட்டே நம்ம தீர்மானிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த சமூகத்துல பெரிய வியாபிச்சு போனதை பார்க்க முடியும். அப்போ இந்த நேரத்துல இதெல்லாம் நடந்தே தீரும் என்றால் நன்மை ஏவி தீமை தடுப்ப யாருடைய கடமை நினைச்சிருக்கீங்க? ஒவ்வொரு தனி மனித முஸ்லீமும் கடமை இல்லையா? வீட்டுல பெண்கள் தவறு செய்யும் போது அதை திருத்த வேண்டிய ஆணையம் கடமை இல்லையா? ஆணும் பெண்ணுமா சேர்ந்து திருத்தும் போது அண்டை வீட்டார் முஸ்லீமின் கடமை இல்லையா? அல்ல ஜமாத்துகளின் கடமை இல்லையா?
கற்றறிந்த ஆலிமின் வேலைதான் என்ன? பயான் பண்ணிட்டே போய்கொண்டே இருப்பதா? யோசிச்சே பாருங்க. ஆலிம் என்னப்பா செய்வாரு? சும்மா பயன் பண்ணுவாரு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பயன் பண்ணுவாரு, அப்புறம் சனிக்கிழமை, அப்புறம் என்ன பத்தி செய்வாரு, அப்புறம் சாப்பிட்டு போட்டுவாரு. யார் ஆலிம்னு சொல்ல ரொம்ப அவங்களோட வேலை என்ன? அறிகிற வேலை என்ன? களப்பணி செய்யணும். அல்லாஹ் உங்களை கல்விக்கு வாரிசாக்கணும். எதுக்கு? நபியின் வாரிசு. எதுக்கு? கல்விக்கு. நபிமார்கள் கல்வியை கத்திட்டு வீட்டுல பயன் பண்ணிட்டு படுத்துக்கிட்டாங்களா அல்ல களப்பணி செஞ்சாங்களா? உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்களிடத்தான் கேட்கிறேன். இதான் எங்க விலகி போய் முடிஞ்சது? கடைசி என்ன ஆச்சு? ஒன்றும் தெரியாத பெரும் கூமட்டை கூட்டம், மார்க்கத்தின் மீறால களிமா வாயில சொல்ல தெரியுமா தவிர பாக்கி எதுவுமே தெரியாது. எந்த மார்க்க அறிவும் ஞானம் இல்லாத பெரும் மூட சமுதாயத்தை உருவாக்கிட்டு அதன் விளைவு வீதிகளில போய் முஸ்லீம் பெண்கள் மோசமா சுத்துறாங்க. நான் அதாவது ஒரு நோன்பு திறக்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒரு நடிகர் வருகைக்காக வெளியே முஸ்லீம்கள் காலத்திலிருந்து நான் இஃப்தார் நோன்பு கூட திறக்கிற அவரை பார்த்துதான் நிக்கிறேன் பகிரங்க பேட்டி கொடுக்குறா அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க எப்படி உணர்றீங்க எனக்கு தெரியல. நோன்பின் நோக்கம் என்ன தெரியுமா? நோன்பு தவிர 2 நன்மை. யாரா சொல்லுங்க. அல்லாவை 2 கம்பேரிசன் பாருங்க. நோன்பு திறக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி. சாதாரண இல்ல. மனிதன் மனிதன் பலகீனமானவன் தான். அந்த பசித்து தாக்கத்து எப்படா பிரேக் ஆகும் அப்படிங்கறதுல எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த நேரம் ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா? அந்த நேரம் தண்ணியை பார்த்தா கூட ஹாப்பியா தான் இருக்கும். அது அல்லாவே இடத்துல அதுக்கு இன்னும் சேர்த்து அல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை நான் அல்லாஹை சந்திப்பான் பாருங்க, அல்லாஹை பார்க்கிறான் பாருங்க. அந்த மொழியை சொல்ற அதை கூட விளங்கி கொள்ளாத ஒரு பெண் தன் தங்கச்சி மகளெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நான் அவரை பார்க்காம நான் நோம்பு திறக்காம நின்றுகிட்டு இருக்கேன், அவரை பார்க்க விட மாட்டேங்காங்க அப்படின்னா இரண்டாவது பேச அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரண்மனை வாழ்க்கையுடைய பெண்ணை பற்றி சொல்லி காமிக்கான். அரண்மனை வாழ்க்கைன்னா நம்ம கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை அப்படிதானே. கண் அசைத்தால் எல்லாம் காலில் வந்து கொட்டும், எல்லாம் அசைவுதான். அம்மா எதுக்கு பார்க்காங்க அப்படின்னு அந்த பார்வையை வச்சே தன் பணி பெண்கள் புரிஞ்சுக்கூடாங்க அம்மா இன்னும் தேவைப்படுது. இது உண்மை. சில இடத்துல பாஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்க, பாஸ்லாம் அப்படிம்பாங்க, எல்லாம் நடக்கும். உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா சர்ஜரி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா சீஃப் அன்னைக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் இருக்காருல்ல, அவங்க சுற்றி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து வாயிலே பேச மாட்டாங்க, எல்லாம் சிக்னல் தான் அப்படிம்பாங்க. 1 2 3 4 இப்படி காமிச்சா ஒன்னொன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அல்லாஹ் வந்து தூக்கத்து கெடுக்கிற விஷயத்தை எதை சொல்றான்? குர்ஆன் படிச்சவங்க தானே. குகைவாசிகளை நாம் எப்படி தூங்க வச்சோம்னு சொல்லலாம். குகைவாசிகளை அல்லாஹ் எப்படி தூங்க வச்சான்? புரட்டினான். அது புரட்டலைன்னா ஒரு மனுஷன் அவன் உடல் சதையெல்லாம் அழிஞ்சு போகும், அழுகிரும். இன்னொன்னு தூக்க டிஸ்டர்ப் ஆகிறது ஒண்ணு செஞ்சம்மா, அவன் காதுகளில் தடையை ஏற்படுத்தும். மனித சப்போஸ் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்த கூட சில நேரத்துல யாரோ பேசுற சவுண்ட் கேட்டு இருக்கும், நீங்க வீட்டுல இருப்பீங்க. ஆமா யாரோ பேசிட்டு இருந்தாங்க அப்படியே வந்துட்டேன், எனக்கு அது கேட்குது பக்கத்துக்கு சரியா அப்படிமா, ஆனா தூங்கிட்டே இருப்பான். புரியுதா? நல்லா கவனிங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான், காதுகளில் தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு தன் கண் அசைவை கை அசைவை வச்சு தன் பணிப்பெண்கள் வேலை செய்வாங்க, விரும்பியதை காலில் கொட்டுவார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், தரபல்லாஹு மதன் மூமின்களுக்கு அல்லாஹ் பெண்களில் ஈமான் கொண்டவர்களுக்கே பெண்களில் அல்லாஹ் உதாரணமாக்குறேன்னு சொல்லிட்டு அரண்மனை வாழ்க்கை பெண்ணை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லி காமிக்கிறான். அவங்க பட்ட துயரம் இருக்குல்ல, அவங்க 2 ஆப்ஷன் தான், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஃபிரௌன் தான் என் ரப்பு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் வழி முடிஞ்சது. ஆனால் மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டேன்னு சொன்னதுக்காகத்தான் எவ்வளவு பெரிய பொருள், அதாவது வேண்டாம் விரட்டி விடுவார. எந்த பணிப்பெண்களும் அடியார்களும் கைகட்டி காவலுக்காக காத்து நின்றார்களோ அவங்களை வச்சு அடி உதை சித்திரத மானவங்கப்படுத்தலாம். அப்ப அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டதுவா என்ன சொன்னாங்க? இறைவா,
ஃபிரௌனை விட்டும் அவனது இரு செயல்களை விட்டும் என்னை நீ காப்பாயாக, இன்னும் அநியாயக்கார கூட்டத்தை அந்த சமூகத்தில் என்னை பாதுகாத்துரு சொல்லிட்டு, இது என்னடா அரண்மனை, இது நீ என்னடா அரண்மனை கட்டியிருக்க, இதோட சிறந்த மாளிகை எனக்கு சொர்க்கத்தில் எழுப்பித்தா என்று நம்பிக்கையோடு கேட்டோ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நாம் அந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்காகத்தான் நம்மளை ஈமானே விட்டுறோம். உலகம் நம்மளை மிகச்சிருது, மறுமையில் ஒரு ஆகிரத்து கயிறு அப்புக்கா அல்லாஹ் நிரந்தரமான வீடு அங்க இருக்கு. அது கற்பனை செய்ய முடியாத அழகு நிறைந்த வீடு, அழிவில்லாத வீடு, நிரந்தரமான வீடும் தெரிஞ்ச பிறகு அதற்காக ஆசைப்பட்டு இந்த பூமியில இந்த ஒரு காரியத்தை, அற்பமான காரியத்தை நாம் தியாகம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அன்னை ஹாஜா செய்த தியாகம், ஃபிரௌனுடைய மனைவி செய்த தியாகம், நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தியாகம், இந்த தியாகத்தை எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இந்த பூமியில இந்த மறுமையில சொர்க்கத்தோட வீடு எனக்கு நிச்சயமா அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு எந்த ஒன்றை நாம தியாகம் செய்யணும் சொல்லுங்க. தியாகம்னா சும்மா சாதாரண செய்து சொல்லக்கூடாது. என் மனசு போராடுகிற உண்டு, என் மன உச்சியும் அது தினந்தோறும் போராடிக்கிட்டே இருக்கு, இதை விட்டு மீளவே முடியல, நான் அல்லாஹ்வாக தான் மீளணும் அப்படின்னு நினைச்சா அப்படி உண்டை நீங்க நினைவு வச்சு பாருங்க, நிச்சயமா இருக்காது. நம்ம ரொட்டீன் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் முடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை நமக்கு அதை பாதுகாக்கிற கடமையான நல்ல போர் வீரராக நம்ம ஆக்கியிருக்கான். இடியாக்கப்பட்டிருக்கு. ஆணுக்கு பெண்ணும் நாவை நம் கைகளால் சிதைச்சு நம்ம பிள்ளையை நம்ம கொல்ல மாட்டோம் தானே, நம்ம குழந்தையை நம்ம கொன்றோமா, ஆசை ஆசையா வளர்க்கிற பிள்ளையை நம்ம கழுத்து விரிச்சு கொள்ளுமா, இப்படிதான் இஸ்லாத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையை சொல்லுங்க, அதை நம்ம குழந்தையோட கேவலமா தானே வச்சிருக்கோம். அது எப்படி வந்தது, அது எப்படி நிக்குது, அதை என்ன நிலையில வச்சிருக்கோம். அதே போயிட்டு சிறிதொரு கவலை நம்மகிட்ட தொற்றி இருந்தா நாம் இதை குடும்பமாக சிந்தித்து கணவன் மனைவி என்னைக்காவது பேசுறோமா? யோசித்து பேசுங்க. ஒரு வியாபாரம் நஷ்டம் ஆயிட்டு எனக்கு அப்படின்னா உடனே மனைவி டிஸ்கஷன் நடக்கு. சாப்பிடும் போது என்னங்க செய்ய, வியாபாரம் இப்படி போய்கிட்டே இருக்கு, ஒண்ணுமே வருமானம் நான் கஷ்டமாகுது, உடனே டிஸ்கஸ் பண்றோம். இல்லைங்க பிள்ளை படிப்பு ரொம்ப வீக் ஆகிட்டே போறா, ஒன்னும் கவனம் இல்லை, பெருசா இல்லை, என்ன செய்ய கவலைப்படுறோம். ஆனால் தீனுல் இஸ்லாம் கண்ணு உள்ளே நாசமா போயிட்டு பார்க்க ஆணும் பெண்ணும் கரிகட்டு ஓடுது. ஒரு பக்கம் காசு பணத்துக்கான என்ன வேணாலும் செய்ய தயாராயிட்டு முஸ்லீம் சமுதாயம், என்ன வேணாலும் செய்ய தயார். 500க்கும் 1000 இந்த சமூகத்தை விலை பேசுறது மோசம். அதே மாதிரி விருந்துன்னு வந்துட்டா எந்த ஹலாலும் ஹலால் வராம பாக்குறது, அடிச்சு நொறுக்கு மௌலுது சாப்பாடா தின்னு, வரவச்சின சாப்பாடா தின்னு, சட்டி நிறைய வச்சு தின்னு, வியாபம் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. ஒன்றே என்ன வேணா திட்டு அல்ஹம்துலில்லாஹ் தின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான். நல்லா பாதுகாக்கும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு திருப்பி சொல்லுங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாம் வரல, அது தூய்மையானது. நல்லா முதல்ல எப்படி கண்ணுக்குள்ள தூசி போனா கண்ணு அதை அடிச்சு வெளியே தள்ளும். நாக்கில் ஏதாவது முடிய ஏதோ சின்ன பொருள் பட்டா கூட உடனே நாக்கை உணர்த்து வெளியே தள்ளிடும். மனிதன் உடல் இருக்குல்ல, மனிதன் உடல் உள்ள ஏதாவது ஃபாரின் எலிமெண்ட், அதாவது ஏதாவது உள்ள போயிட்டு அப்படின்னா உடனே என்ன செய்யும். அதனாலதான் ஒவ்வாமை சாப்பிட்டா, ஏதாவது பிடிக்காத சாப்பிட்டுட்டா வாமிட் ஆகலட்டா டிசென்ட்ரி ஆயிடும். இப்படி மனித உடம்புல குடல்வால், அப்பெண்டிசைட்டிஸ்ல குடல்வால் இது தங்கிச்சுன்னா உடனே வழியாகி பழுத்து வேதனை இண்டிகேஷன் பண்ணி எதுக்கு அடுத்து தூரப்படு அந்த வெளியே எடுக்க சொல்லும். இதெல்லாம் மனிதன் இருப்பதை போன்று சுத்தமா இருக்கிறது போன்று சொர்க்கம் அது தூய்மையானதை மட்டும் உள்ள அனுமதி. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, சொர்க்கம் யார உள்ள அலோவ் பண்ண தெரியுமா? தூய்மையாளர்களை தேர் சொர்க்கம் உள்ள அலோவ் பண்ணவே செய்யாது. அதற்கு என்ன வழி? அல்லாஹ் தூய்மைப்படுத்தினால்தான் உண்டு. தூய்மை அடைந்தவர் வெற்றி அடைந்து விட்டார். நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். யார் 1000 500 வாங்கி தின்னீங்களோ இப்பவும் சொல்றேன், போய் சதக்கா செஞ்சிருங்க. அல்லாஹ் நாங்க தெரியாம வாங்கிட்டோம், எங்களை மன்னிச்சிரு. ஏன்னா நீங்க வாங்கின என்ன தெரியுமா? ஒரு நாட்டை புரட்டி போட்டுட்டு தப்பா செஞ்ச காரியம், ஒரு நாட்டோட நிலையை சிந்தித்தவன், அறிவாளிகள், பயந்தவன், அல்லாஹ் பயந்தவன், முஸ்லிம்களுக்கு இது ஆபத்து வந்து என்று பிகாசரியா இருந்து ஒரு கூட்ட டிஃபெண்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்க ஒரு சாரா கண்ணை புத்திட்டு அடிச்சுட்டு ஆணும் பெண்ணை அடிச்சுட்டு போயிட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா என்ன நிலைக்கு போகணும் யாருக்குமே தெரியல. அல்லாஹ்வுடைய தூர் சொன்ன துவா மட்டும் நம்ம கேட்டு விட்டோம். யா அல்லாஹ் உன்னை அஞ்சாத மனிதர் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர் எங்கள் மீது சாட்டி விடாது. இதை தவிர எங்களுக்கு அல்லாட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவன் ஆட்சி அதிகாரம், அவன் நான் நாடு வரை ஆட்சி வழங்குகிறோம், அதிகாரத்தை வழங்குகிறோம், நாடு வரை கண்ணியப்படுத்தும், நாடை இழிவுபடுத்தும். அதனால பொதுவா எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட பிறகு நாம் இவன் ஜெயிப்பான் ஜோசியமா சொல்லக்கூடாது. அதே சிறுக்குதான், அதே சிறுக்கு. அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த கருத்து கணிப்பு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, இஸ்லாம் அடிப்படையில் அது என்னன்னா நாடே பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு என் அறிவு கேட்ட விஷயம் இருக்காது. மறைவானதான் அல்லாஹ் வெளிப்படுத்த வர தெரியாது. ஏன்னா அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் நான் தான் தருவங்கிறான் அவனுக்கு சோதனைக்கு. அவன் ஏன் ஆட்சிக்கு வருவான் கெட்டவன், அது உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் வாழ்க்கையிலேயே குறித்து அவர்கள் தலைவர்கள் அமைவார்கள். மக்கள் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்து நீ நான் சினிமா பைத்தியமா
அவனுடைய ஃபேனா காலைக்கு தாங்க நல்ல நிதர்சனமான நைட்டு நல்ல குட் சாங் கேட்டு அப்படி ஹாப்பியா ரம்மியமான பாட்டுலாம் கேட்டு அப்படி வச்சான் தூங்கும்போது நைட் இந்த பாட்டு நைட்டி சாங்க கேட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி யாராவது அப்படிதான் எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் தலைவர்கள் வருவார்கள். இது நம்ம விதியாக்கப்பட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னா முதல்ல ஒவ்வொரு முஸ்லிம் நானும் நீங்களும் நம் குடும்பத்தாரும் இஸ்லாத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி வியாபாரத்தை நஷ்டம் அடைந்த டிஸ்கஸ் பண்றோமோ, பிள்ளை படிப்புல கவனம் டிஸ்கஸ் பண்ணணும். அதே போல குடும்பத்துல ஆரம்பித்தால் அது சமூகத்திலும் பிரதிபலிக்கும். அங்கிருந்தா வெளியேறணும். இதெல்லாம் இல்லாம தானா இஸ்லாம் வளர்ந்து பாதுகாக்கப்பட்டு நினைச்சா யார் பாதுகாப்பு நினைச்சுக்கிட்டீங்க? அல்லாஹ் பொறுப்பேற்பதில்லை. அல்லாஹ் நம்ம கையில விதியாக்கிறார். அல்லாஹ் பொறுப்பு என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என் உள்ளத்தில் தந்துட்டு நீ பார்த்துக்கோ என்று அல்லாஹ் சொல்வதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் உள்ளங்களை அவனுக்காக முற்றிலும் சாய்ந்திருக்கக்கூடிய நல்ல இதயமாக அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.